ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக நான் வந்து வெற்றிலை தீபம் போடுவேன் முருகருக்கு. வேண்டுதினது எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து முருகப்பெருமானை தான் முதல்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் உணர்வு பூர்வமாக நிறைய உணர்ந்திருக்கேன். அதுக்குனால தான் நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன். நீங்களும் அதுக்கான வழிமுறையை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து என்னோடய தோட்டத்திலேயே எனக்கு வெற்றிலை பூ எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்து வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கடியெல்லாம் நல்லா மொழுகிடுச்சு. நல்ல வெற்றிலை காம்பை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த வெற்றிலை காம்பை நம்ம விளக்கு போடுவோம்ல அதுக்குள்ளே போடணும். இதுக்கு வந்து ஷட்கோண கோலம் போடுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே ஒரு தட்டை வச்சு நம்ம வந்து தீபத்தை வந்து ஏற்றலாம். இது ஏற்றுறதுக்கான வழிமுறை என்னென்னா, முதல்ல ஒரு தட்டில் 6 வெற்றிலையை நம்ம வந்து சுத்தப்படுத்தி காம்புகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 6 சைடும் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி 6 விளக்கு வச்சும் விளக்கு ஏற்றலாம். ஒரே ஒரு விளக்கு நடுவில் வச்சும் விளக்கு ஏற்றலாம். எப்பயுமே விளக்கு வந்து முருகரை பார்த்த மாதிரியே நம்ம வந்து ஏற்றலாம். அது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இது. அப்படி இல்லைன்னா 6மே 6 திசையில் இருக்கிற மாதிரியும் விளக்கு வந்து நம்ம ஏற்றலாம். அதுவும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கிறது தான் ரொம்ப வந்து விசேஷமான ஒன்று. நம்ம காம்புகளை எல்லாத்தையுமே அந்த வெற்றிலை காம்பை எல்லாத்தையுமே அந்த விளக்குக்குள்ளே போட்டு நல்ல முருகரை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வேல் இருந்தது. வேலை தூக்கி வச்சு நம்ம பூ எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம்ல அதை வச்சு அலங்காரம் பண்ணி சூப்பராக அவருக்கு வெற்றிலை தீபத்தை போட்டாச்சு. இதுக்கு வந்து நான் பானகரம் வந்து ஒரு பிரசாதமாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சு கும்பிடலாம். கடவுள் வந்து நம்மளால் என்ன முடியுமோ என்னனாலும் வச்சு கும்பிடலாம். ஒரு சீனி கூட வச்சு கும்பிடலாம். நான் எப்பயுமே வந்து கந்தகுரு கவசமும் கந்த சஷ்டி கவசத்தையும் படித்து முடிப்பேன். அது வந்து ரொம்ப விசேஷம். நீங்களும் அதை வந்து பண்ணுங்கள். இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் அதை பண்ணணும். அது எப்போ வரும்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு வந்து 8 to 9. இதுதான் வந்து செவ்வாய் ஹோரையில் உள்ள நேரம். நீங்களும் வந்து கண்டிப்பாக போடுங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லா செல்வமும் வளமும் கொடுப்பாரு. நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முருகன் அருளால்.